ஆனந்தம். குரு என்பவர் நமக்கு சித்தியை தருகின்றவர். பாபம் போனால் ஒழிய சித்தி கிடைக்காது என்பதால் அதை போக்குவதாக குரு இருக்கின்றார். ஒரு புழுவை குளவி கொட்டி கொட்டி பண்ணினாலும் தன் ரூபமாகவே அதை மாற்றி விடுகின்ற மாதிரி சிஷ்யர்களை தன்னுடைய நிலைக்கே உயர்த்திவிடத்தான் குரு இருக்கின்றார். அவர் இப்படி இப்படி இருக்கிறார் என்று அவரை பற்றி லட்சணம் சொன்னால் நாமும் அதுபோலவே அந்த லட்சணங்களை பெரிய பெரிய பிரயோஜனத்தை பெறுகின்றவராக அவர் நம்மை அனுகிரகித்து விடுகின்றார் என்றே அர்த்தம். பிரம்ம வித்யா என்னும் உச்சாணியான லட்சியத்தையும் குருவின் அனுகிரகத்தால் சிஷ்யனுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அப்படியானால் சர்வத்திலும் வியாபிக்கின்ற விஷ்ணு நிலையை ஏன் இங்கு சொல்ல வேண்டும்? ஒரு மகான் தன் பாட்டுக்கு சமாதியில் இருந்து கொண்டிராமல் குரு வேஷம் போட்டு கொண்டு வந்து உபதேசம் செய்கின்றார். எதனால் அப்படி? பிரேமையினால்தான், கருணையினால்தான். தான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்னும் கருணையால் தான் அப்படி செய்கின்றார். மனோநாசம் பூர்ணமாக பண்ணி பிரம்ம அனுபவம் பெற்றுவிட்ட ஒருவர் அப்புறம் அந்த நிலையிலிருந்து இறங்குவதென்பது கிடையாது. அந்த நிலையில் இருந்து கொண்டே நிலை குலையாமல் எல்லாவற்றையும் பார்த்து பரம கருணை கொண்டு நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அப்படி குருவாகி உபதேசித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆச்சாரியார், சுகாச்சாரியார் உட்பட பல பிரம்மனிஷ்டர்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். குரு லோக சம்பந்தப்பட்டு இருப்பதால் அவருக்கு துவைத திருஷ்டி வந்துவிட்டது ஆகாது. பிரபஞ்சம் என்கின்ற துவைதத்தை பிரம்மத்திலிருந்து வேறாக பிரித்து துவைதமாக பார்க்காமல் அதிலும் அத்வைத பிரம்மமாகவே ஊடுருவி இருப்பதே, வியாபித்து இருப்பதே, அதாவது பிரம்மமே விஷ்ணுவாக எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதே அனுபவபூர்வமாக கண்டு கொள்ள அவர் குரு வேஷம் போட்டு உபதேசிக்கின்றார். அந்த கருணையினால் ஒரு பெரிய ஆனந்தமும் உண்டாகிறது. துவைத ஆனந்தமும் அத்வைத ஆனந்தமும் இப்படி என்று சொல்ல முடியாமல் கலந்த ஆனந்தம். அது அத்வைத அஸ்திவாரத்திலேயே எழும்பிய ஆனந்தம். அதாவது உச்ச லட்சியம் நழுவிவிடாமல் உண்டான ஒரு வர்ணாதீதமான ஆனந்தம். இதுவும் அவரால் சிஷ்யர்களுக்கு அளிக்கப்பட்டு விடுகின்றது. உள்ளே அத்வைத சாந்தம், வெளியே துவைதம் மாதிரி லோகத்துக்கு தெளிவு பெற அனுகிரகிக்கின்ற கிருத்தியம் என்றாகின்றது. அப்படித்தான் மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் செய்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.